அந்த பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டது தெரியவந்த நிலையில் பாலியல் வன்கொடுமை செய்த போது கூச்சலிடாமல் இருக்க அந்த மாணவியின் கழுத்து நெரிக்கப்பட்டுள்ளதாகவும், அது மட்டும் இல்ல, உயிரிழந்த மருத்துவ மாணவியின் இடுப்பு, உதடுகள், விரல்கள், இடது கால் ஆகியவற்றில் காயங்கள் இருப்பது தெரியவந்துள்ளது. இந்த கொடூரமான சம்பவத்தை விட இப்படி எல்லாம் ஏன் நடக்குதுன்னு சொல்லி யாரையாவது கேட்டா கண்டிப்பா அந்த பொண்ணு இப்படிதான் ட்ரெஸ் பண்ணிருக்கும். அந்த பொண்ணு வீட்டுல இருந்திருந்தா தப்பு நடந்திருக்காது. இல்ல, தப்பு நடக்கணும்னு இருந்தா அந்த பொண்ணு எந்த ட்ரெஸ் போட்டாலும் தப்பு நடக்கும். வீட்டுக்குள்ளே இருந்தாலும் நடக்கும், வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களாலையும் நடக்கலாம். எவ்வளவு நாளைக்கு வீட்டுக்குள்ளே வச்சுப்ப? ஒரு பொண்ணு நல்லபடியா படிச்சு மேல வரணும்னு பார்க்கும்போதுதான் இந்த மாதிரி ஒரு சில நாய்ங்க பண்ற வேலையால இந்த உலகம் ஒட்டுமொத்த பசங்களையும் கேவலமா பாக்குது. நடு ரோட்ல இழுத்து வச்சு வெட்டணும். இனிமே அந்த தப்ப பண்ணலாமான்னு கூட எவனும் யோசிக்க கூடாது. இங்க தண்டனைகள் கடுமையாகாம தப்புகளும் குறையாது.